தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். தமிழ் உருவகள் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் உமா திரு அவர்களுக்கும் இன்றைய கவிதை நிகழ்வின் நடுவர் எழுத்தாளர் நர்சிம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். புதியதோர் உலகு செய்வோம். இளம் தலைமுறையே இளம் சிங்கம் என புறப்படு, களமிறங்கி போராடு, காத்திருக்கிறோம். சமூக நல்லிணக்கமும் சாதி மத பாகுபாடு அகற்றியும் நீதி காக்க இளைஞனே வீறு கொண்டு எழு. உன் பெற்றோர் உற்றோர் உன் சந்ததிகள் வாழ வழி செய். இயற்கையை நேசி, விவசாயம் போற்று. விளைநிலம் விற்பது தவிர்ப்பது எப்படி யோசித்தோமா? நாளை நம் வருங்காலமே கேள்விக்குறியாய். நெகிழி பைகளில் செறிவூட்டப்பட்ட உணவுகளும் துரித உணவுகளும் நம்மை அடிமைப்படுத்தி தீரா நோய்க்குள் சிறைப்பிடிக்கும் நிலை மீளுமா? இளைஞனே விழித்தெழு. பெண்மை போற்று, சகோதரத்துவம் போற்று, பெண் பாதுகாப்பு போற்று, தாய்மை போற்று. காம கொடூரன்களை வேறறு, அநீதி தட்டிக்கேள், நியாயம் பேசு, வறுமை ஒழி, உழைப்பை மேம்படுத்து, சுய தொழில் செய். அரசை மரம் வெட்டுமாம், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கச் சொல்லுமாம். இளைஞனே யோசித்தாயா? உன் காலத்தில் மழையை காண்பாயா? பருவம் தவறும் மழையும் அடைமழையும் வெள்ளப்பெருக்கும் காலநிலை மாற்றத்தால் என்பதை அறிவாயா? சமுதாய சீர்கேட்டை ஒழியுங்கள், இணையத்தை இணக்கமாக பயன்படுத்துங்கள், செயற்கை நுண்ணறிவு அறிவுபூர்வமாக பயன்படுத்து. சமூக வலைத்தளம் சமூகம் முன்னேற, பெண்களை கொச்சைப்படுத்த அல்ல. போதை ஒழிப்பு திரைப்படம் என்று போதை மருந்து தயாரிக்கும் வித்தை கற்றுக் கொடுக்கும் திரைப்படம் அறவே ஒதுக்குங்கள். பாலியல் வன்முறை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். பெண்கள் நாங்கள்தான் கூக்குரலிட வேண்டுமா? உன் தாய், உன் சகோதரி, உன் மனைவி, உன் மகளும் பெண்தானே, பின் ஏன் மௌனம்? இளைஞனே எழுந்து வா, சிங்கமாய் நடைபோடு. புதியதோர் உலகு செய்ய இதோ இந்த தாய் வருகிறேன் உன்னோடு போராட. நன்றி, வணக்கம். செந்தாமரை, கோவையிலிருந்து.